வெல்கம் டு தமிழ் கோவியம். எக்ஸிட் வழியா வெளியே வந்தான். அவன் வேற வழியில வந்தான். நடுவுல யாருமே உள்ள போகல. அப்போ யாரால அந்த முட்டை உடைஞ்சது அப்படின்னு சஞ்சீவன் மனசுக்குள்ள பேசிக்கிறதா நினைச்சு வெளியே கத்த, வீரா அப்படின்னு யோகி கிட்ட இருந்து பதில். முன்னாடி நடந்து போயிட்டு இருந்த சஞ்சீவன் கால் பிரேக் போட்டு அப்படியே நின்னுடுச்சு. என்னடா உளறிட்டு இருக்க? அவன் உனக்கு அப்புறம் வேற வழியா வந்ததை நீயே பார்த்த. எப்படி அவன் உடைச்சான்னு சொல்ற? எனக்கு விளக்கம் கொடு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். அதே சமயம் இங்க வீரா, அப்புறம் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பட்டு கேட்க, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலன்னு அர்த்தம் அப்படின்னு வீரா சிரிச்சான். உள்ள அந்த முட்டைய உடைச்சது நீதான்னு இப்ப நான் சொன்னா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் வீரா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. ஆனா வீரா அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. ஏன் என் கையில ரத்தம் வரப்போகுதுன்னு நீயும் நெற்றிக்கண்ணும் சொல்லல? ஒரு சின்ன ஆபத்து வந்தா கூட நீங்க தானே சிக்னல் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டான். உனக்கு அப்பவே சிக்னல் கொடுத்திருந்தா அந்த முட்டையை எப்படி நீ உடைச்சிருப்ப அப்படின்னு பட்டு கேட்க, உக்காந்துட்டு இருந்தவன் சட்டுன்னு அதிர்ச்சியில எழுந்து நின்னுட்டான். விளையாடாத பட்டு, என்ன சொல்ற? நான் உள்ள போய் என்ன பண்றதுன்னு தெரியாம எவ்வளவு கோவமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதே கோவத்தோட என்ன பண்ணன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி சொல்லு பாப்போம் அப்படின்னு பட்டு வசதியா அவன் தோள் மேல உட்காந்துக்குச்சு. எவ்வளவு டெக்னிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. கோவத்துல சோவத்துல ஓங்கி ஒரு அடி அடிச்சேன் பாரு. காலையில மாஸ்டர் போட்ட கட்டு கூட பிஞ்சி போய் ரத்தம் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கைய காட்டினான். இதோ இப்ப நீ பாக்குறியே, இதுதான் அந்த முட்டை உடைய காரணம் அப்படின்னு பட்டு சொல்ல, வீரா ரத்தமா அப்படின்னு புரியாம கேட்டான். ஆமா, நீ கைய உதர்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா பிளாஷ்பேக்கு போனாங்க. ரத்தம் வேற அப்படின்னு வீரா சுவர்ல இருந்து கைய எடுத்து உதரும் போது அந்த ரத்த துளி முட்டை மேல பட்டு தெரிச்சுது. அடுத்த கணம், இவ்வளவு நாள் எந்த வீரன் வந்து தன்னை விடுதலை செய்வான்னு காத்துட்டு இருந்த அந்த பொக்கிஷம் அதோட வாய திறந்துச்சு. பொக்கிஷமா? அது சின்ன கல்லு தானே அப்படின்னு வெளி உலகத்துக்கு வேற மாதிரியும், உள்ள அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி இருந்த ஒரு ஜந்து வீராக்கே தெரியாம வெளியே வந்துருச்சு. நீதானே என்ன காப்பாத்தின மாவீரன் அப்படின்னு அந்த ஜந்து கேட்டது எதுவுமே அவன் காதுல விழவே இல்ல. அந்த ஜந்து ஒரு குட்டி பூனை, சுண்டு விரல் சைஸ்ல தான் இருக்கும். அதனாலதான் வீரா கண்ணுக்கு அது தெரியல. ஒருவேளை திரும்பி பார்த்திருந்தா நெற்றிக்கண் அவனுக்கு காட்டி இருந்திருக்கும். மாவீரா, நீ என்ன காப்பாத்தினதுனால உனக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த பூனை குட்டி தான் அவனுக்கு எதிரில இருந்த சுவரை ரெண்டா பிளந்து உள்ள போக வழி காட்டுச்சு. இது எதுவும் தெரியாம வீரா அவன் பாட்டுக்கு உள்ள நடந்து வந்தான். அங்கதான் அவனுக்கு இன்னும் நிறைய அதிசயம் காத்துட்டு இருந்துச்சு. அது ஒரு சின்ன குகை. வெளியே இருந்து பார்த்தா இதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அந்த குகைக்குள்ள 2 பெட்டி இருந்துச்சு. அது முழுசும் விலை உயர்ந்த நகை அப்புறம் வைரம் வைடூரியமா இருந்துச்சு. வீரா எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு வேற எக்ஸிட் வழியா வெளியே வந்தான். இந்த கதைய பட்டு சொல்லி முடிக்க வீராக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ அந்த பூனைக்குட்டி அப்படின்னு அவன் இழுக்க, எப்ப தேவைப்படுதோ அது உன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, அந்த மாஸ்டர் இறக்கும் போது முட்டைக்குள்ள ஏதோ ஒரு ஜந்து இருக்குன்னு மட்டும் தானே சொல்லி இருந்தாரு. இது என்ன புதுசா புதையல் எல்லாம் இருக்கு? அது யாருக்கு சேரும் அப்படின்னு கேட்டான். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாஸ்டர். ஆனா ராஜாக்கும் அவருக்கும் நிறைய ரகசிய தொடர்புகள் இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த புதையல் பத்தின விஷயம். அதாவது அந்த ஜந்து புதையலை காப்பாத்தணும்னு பூடகமா ராஜா கிட்ட சொல்லி இருந்தாரு. ஆனா அவர் அதை நம்பாம போனதால அந்த மாஸ்டர் உயிர் பிரிஞ்சு இவ்வளவு நாள் அந்த புதையல் யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பட்டு பெரிய கதைய சொல்லுச்சு. சரி பட்டு, நான் இப்பவே போய் மாஸ்டர்ஸ் கிட்ட இத சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டான். நான் உன்னாலதான் அந்த முட்டை உடைஞ்சதுன்னு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கேன், உனக்கு அதை பத்தி எந்த ரியாக்ஷனும் இல்லையா அப்படின்னு பட்டு கோவமா கேட்டுச்சு. இப்ப நான் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு என்ன பண்ண போறேன்? வெளியே யோகி பேரு தானே வந்திருக்கு அப்படின்னு வீரா சிரிச்சான். அதுவும் கரெக்ட் தான்.
அப்புறம் இந்த புதையல் மேட்டர் இப்ப யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு பட்டு தீர்க்கமா சொல்லிருச்சு. இங்க சஞ்சீவன் யோகி சொன்னதை நம்ப முடியாம தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். நீ கரெக்டா தான் சொல்லி இருக்க யோகி. கண்டிப்பா அந்த ரத்தம் வீராதுதான். அவன் தான் கிளம்பும் போது அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான். ஆனா ரத்தம் பட்டு அந்த முட்டை உடையணும்னு இவ்வளவு நாள் காத்து இருந்துச்சா? எவ்வளவு அதிசயமா இருக்குல்ல அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த செத்து போன மாஸ்டருக்கும் வீராக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதான் அவன் ரத்தம் பட்ட உடனே முட்டை உடைஞ்சது. உனக்கு இதெல்லாம் தெரியாதா யோகி அப்படின்னு சஞ்சீவன் மொட்டையா கேட்க, எதை பத்தி மாஸ்டர் அப்படின்னு அவனும் புரியாம கேட்டான். இல்லடா, ஒரு இடத்துல வெப்பன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொன்னா நம்ம பாடியில இருந்த ரத்தத்தை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுதானே வீரா அவன் கைய அவனே கிழிச்சுக்கிட்டான். உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு முட்டாள்தனமா கேட்டான். அதுக்கு இந்த புத்திசாலியும், அவன் டாஸ்க்ல ஜெயிச்சதுனால நிறைய லைப்ரரியில படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மாஸ்டர். அதை வச்சு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். இனிமே நான் விட மாட்டேன். எந்த டாஸ்க் போனாலும் முதல்ல என் கைய நானே வெட்டிக்கிட்டு தான் அடுத்தது களத்துல இறங்குவேன் அப்படின்னு 2 பைத்தியமும் பேசினது நல்ல வேலை யாரும் பக்கத்துல இருந்து கேட்கல. கேட்டிருந்தா அட்டி வெளுத்திருப்பாங்க. அப்பதான் விநாயக் அவங்கள பார்க்க வந்தான். யோகி, அப்புறம் அந்த புதையல் விஷயம் என்னாச்சு? நீ அதை பாத்தியா அப்படின்னு கேட்க சஞ்சீவனுக்கு ஒண்ணுமே புரியல. எந்த புதையல் விநாயக், எதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டான். முட்டை வச்சிருந்த ரூம்ல ஏதோ புதையல் இருக்குன்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. உன்னால அதை பார்க்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டான். அங்க அந்த முட்டையை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன க்ளூ கூட அந்த முட்டையை உடைக்க எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு யோகி உண்மைய சொல்ல வர சஞ்சீவன் அவன் கால்ல ஓங்கி ஒரு மிதி மிதிச்சான். ஆனா நல்ல வேலை விநாயக் அதை பார்க்கல. அவங்க சொன்னதை மறந்துட்டியா? இவன் கிட்ட போய் உண்மையை பேசிட்டு இருக்கிய அப்படின்னு யோகி காதுல விழற மாதிரி மட்டும் சஞ்சீவன் கேட்க, அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்மையாவே யோகி ரொம்ப நல்ல பையன்தான். அதனாலதான் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு பேர் வாங்க விருப்பம் இல்லாம மனசு வருத்தத்தோட இருந்தான். ஆனா இன்னொரு பக்கம் வீரா மேல அவனுக்கு ஒன்னும் பாசம் கிடையாது. அவன் கூட மோதி ஜெயிச்சு இந்த பாராட்ட வாங்கி இருந்தா நல்லா இருக்கும்னு மட்டும்தான் அவனோட யோசனை. விநாயக், உங்க தாத்தா சொன்ன புதையல் அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா வீரா பார்த்திருப்பான் அப்படின்னு சஞ்சீவன் சொல்ல 2 பேருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க மாஸ்டர்? அந்த முட்டையை உடைக்காம யாரு கண்ணுக்கும் அந்த புதையல் தெரியாது. எப்படி அவன் பார்த்திருக்க முடியும் அப்படின்னு சஞ்சீவனை கிடுக்கு பிடி போட்டான் விநாயக். இப்ப யோகி தான் சஞ்சீவனை பார்த்து சிரிக்க வேண்டியதா போச்சு. நான் ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம்னு சொன்ன விநாயக், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படியே சமாளிச்சிட்டான். விநாயக் ரொம்ப குழப்பத்துல இருந்ததால சஞ்சீவன் பேசினதை பெருசா எடுத்துக்கல. ஏதோ புதையல்னு சொன்னியே, அதுல என்னென்ன இருக்கு, யாரோடது அப்படின்னு சஞ்சீவன் மெதுவா விஷயத்த விநாயக் கிட்ட இருந்து கறக்க பார்த்தான். எனக்கு அதோட முழு விவரம் எதுவும் தெரியாது. எங்க தாத்தாவோட தாத்தா எப்ப பாரு அத பத்தி பேசிட்டே இருப்பாங்க, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். விநாயக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இனிமே சஞ்சீவன் கிட்ட அவனுக்கு எந்த வேலையும் ஆக போறதில்ல. எப்படி பார்த்தாலும் வீரா போட்டியில ஜெயிக்கல, அதுவே அவனுக்கு போதுமா இருந்துச்சு. இந்த அவமானத்துல கண்டிப்பா அவனுக்கு எந்த நல்ல பேரும் கிடைக்காதுன்னு அதே சந்தோஷத்தோட கிளம்பிட்டான். விநாயக் சும்மா இருந்திருந்தா கூட சஞ்சீவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்திருக்காது. ஆனா புதையல் அது இதுன்னு கிளப்பி விட்டு போனதுல கொஞ்சம் மண்டை சூடாயிருச்சு. நீ என்ன நினைக்கிற யோகி? ஒருவேளை வீரா லேட்டா வந்ததுக்கு காரணம் அந்த புதையல் பார்த்திருப்பானா அப்படின்னு சந்தேகமா கேட்டான். இருக்கலாம் மாஸ்டர், அவன் கிட்டதான் வியூகன் கொடுத்த மோதிரம், தொப்பி, எல்ஸ்வார்டு எல்லாமே இருக்கே. அதுல ஏதாவது ஒன்ன யூஸ் பண்ணி கண்டிப்பா உள்ள போயிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னான். சரி, ரொம்ப நேரம் நம்ம தனியா நின்று பேசிட்டு இருந்தா யாருக்காவது சந்தேகம் வந்துடும், வா கிளம்பலாம் அப்படின்னு வி மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க எல்லாருமே யோகியை தான் பாராட்டிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே சஞ்சீவன் அவன் கிட்ட, உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம், நீ எந்த விதத்திலையும் வீரா விட கம்மி கிடையாது, அவனுக்கு ஈக்குவலா உனக்கு ஸ்டஃப் இருக்கு, அதனால நீயே உன்னை தாழ்த்திக்காத அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்ததால இப்ப அந்த பாராட்ட எந்த சஞ்சலமும் இல்லாம வாங்கிக்க தயாரா நின்னா யோகி. அதுக்கு மேல மயூரி யோகிய பாராட்டி தள்ளிட்டா. நீ சான்ஸே இல்ல, இந்த வீரா மாதிரி வெறுமை பந்தா பண்ணாம ஆக்ஷன்ல காட்டின பாரு, ரியல் ஹீரோ நீ தான் அப்படின்னு அவனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. விதுஷிக்கு இதெல்லாம் பிடிக்கல. யோகி ஜெயிச்சது அவளுக்கு சந்தோஷம்தான். வந்த உடனே அவனுக்கு கைகுலுக்கி பாராட்டிட்டு விலகி நின்னுட்டா. ஜீவன் வீரா கேட்கவே வேண்டாம்,
அவங்க வி மாஸ்டர் கூடவே இருந்தாங்க. எல்லாரும் இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு ஊருக்கு போலாமா அப்படின்னு அடுத்த பிளான போட ஆரம்பிச்சாங்க. சஞ்சீவனுக்கு அந்த புதையல் விஷயம் தெரியாம இங்க இருந்து கிளம்ப இஷ்டம் கிடையாது. வீரா கிட்ட நேரடியா கேட்டாலும் அவன் கண்டிப்பா சொல்ல போறது இல்ல. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு 10 விதமா யோசிச்சான். அதுக்குள்ள மயூரி இங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. எல்லாம் யோகிக்கு டோர் டெலிவரி மாதிரி அவன் உட்கார்ந்த இடத்திலேயே தண்ணி, சாப்பாடு, ஜூஸ்னு அத்தனையும் அவதான் மான் மாதிரி ஓடி ஓடி போய் எடுத்துட்டு வந்தா. இது சஞ்சீவனுக்கு வெறுப்ப கொடுத்துச்சு. இவன் எங்கேயாவது பொண்ணு பின்னாடி போய் என்னோட லட்சியத்தை வீணாக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு மயூரே அப்படின்னு கூப்பிட்டான். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். மாஸ்டர் கவலைப்பட வேண்டாம். யோகிக்கு எல்லாமே நான் சத்தான ஆகாரம் தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பணிவா சொல்ல, ஏய் அப்படின்னு அவளை எரிக்கிற பார்வை பார்த்தா சஞ்சீவன். உடனே வி மாஸ்டர், என்னப்பா இப்படியா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறது? எதுவா இருந்தாலும் சாதாரணமா இரு அப்படின்னு சஞ்சீவனை திட்டினாரு. இது வேற அவனுக்கு கடுப்ப கொடுத்துச்சு. மாஸ்டர், நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. யோகி பெரிய போட்டியில ஜெயிச்சு பேரும் புகழும் வாங்கி இருக்கான்னு இவன் மேல வந்து விழுந்து விழுந்து பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நேரடியா சொல்லிட்டான். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மாஸ்டர்? எனக்கு அவனை பிடிச்சிருந்தா நாங்க 2 பேரும் அதை பத்தி பேசி முடிவெடுக்கிறோம். நீங்க எதுக்கு அவன் வாழ்க்கையை டிசைட் பண்றீங்க அப்படின்னு சரியா கேட்டா மயூரி. இதுவரைக்கும் யாரும் அவனை இந்த மாதிரி செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டதே இல்லை. அப்படியே அவளை அடிக்கிற அளவுக்கு கோபம் வந்துச்சு. ஆனா வி மாஸ்டர் முன்னாடி எதுவும் பண்ண முடியாம எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டான். இங்க வீரா கழுத்துல கீச் கீச்னு சத்தம். என்ன பட்டு அப்படின்னு திரும்பி பார்த்தவனுக்கு அவன் கண்ணையே நம்ப முடியல. வி மாஸ்டர் பசங்க கிட்ட ஊருக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்த சமயத்துல மயூரியால சின்ன கலாட்டா அங்க நடந்துச்சு. சஞ்சீவன் யோகிக்காக அவ கூட சண்டை போட வி மாஸ்டர் எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லிட்டாரு. அப்போதான் அங்க நின்னுட்டு இருந்த வீரா தோல் மேல ஏதோ கீச்சு கீச்சுன்னு சத்தம் கேட்டுச்சு. பட்டுதான் எப்போதுமே ஏதாவது சின்ன சத்தம் போட்டுட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொன்ன வீரா அவன் தோல் மேல இருந்த பூனைய பார்த்துட்டு ஆச்சரியத்துல கண்ணை விரிச்சான். அந்த முட்டைக்குள்ள இருந்து வந்த பூனை தான் அப்படின்னு அவனுக்கு அதோட சைஸ் பார்த்தே புரிஞ்சுது. சீஃப், நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு அந்த பூனை பேச ஆரம்பிக்க வீரா அதையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தான். இந்த பக்கம் தோல் மேல இருந்த பட்டு, என்ன வீரா அதுவும் பேசுதேன்னு ஆச்சரியப்படுறியா அப்படின்னு கேட்டுச்சு. உன்னை பாக்குற வரைக்கும் தான் இந்த மாதிரி பேசுற ஜந்து எல்லாம் இருக்கான்னு யோசிச்சிருக்கேன். இப்ப எல்லாம் மனுஷங்களை விட நீங்க தான் உண்மையா நல்லவங்களா இருக்கீங்கன்னு மனசார சொன்னான். சரி சரி, உன்னை பாக்குறதுக்கு புது ஆள் வந்திருக்கு. நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் பேசுங்க அப்படின்னு கிளம்பிடுச்சு பட்டு. குட்டியா வெள்ளை பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த பூனைய பார்க்க வீராக்கு அதை தூக்கி கையில வச்சுக்க ஆசையா இருந்துச்சு. வெறும் சுண்டு விரல் சைஸ்ல இருந்தாலும் அவ்வளவு அழகு. அப்போ அங்க வந்த ஜீவன், என்ன வீரா, நாளைக்கு ஊருக்கு போகணும், இன்னும் எதுவும் எடுத்து வைக்கல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். வீரா பதில் சொல்லாம பூனைய பாத்துட்டு இருக்க, என்னடா ஷோல்டர் பெயின் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஜீவன் அப்பதான் அந்த பூனை குட்டிய பார்த்தான். ஏ வாவ், கியூட்டா இருக்கு, எங்க இருந்து இதை எடுத்துட்டு வந்த அப்படின்னு அந்த பூனை குட்டிய கையில எடுத்தான். ஜீவன், உன் கண்ணுக்கு இந்த பூனைக்குட்டி தெரியுதா அப்படின்னு வீரா ஆச்சரியமா கேட்க, நல்லா தெரியுது, ஏன் உனக்கு மட்டும் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணான். வீராவை பொறுத்த வரைக்கும் அவன் கண்ணுக்கு மட்டும்தான் பூனை தெரியும்னு இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தா. இல்லடா, ரொம்ப சின்ன சைஸா இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்னு அப்படியே சமாளிச்சிட்டான். முதல்ல நீ இதை எங்க இருந்து கூட்டிட்டு வந்த அத சொல்லு அப்படின்னு ஜீவன் பூனைய கொஞ்சிக்கிட்டே கேட்டான். முட்டைய நான் தான் உடைச்சேன்னு சொன்னா இங்க பிரச்சனை ஆயிரும், அதனால வேற சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு வீரா யோசிக்க ஆரம்பிச்சான். இதுவும் இங்க வாழ்ற ஒரு ஜந்துவா இருக்கலாம் ஜீவன், எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பூனை திரும்பவும் வீரா கிட்ட தாவிடுச்சு. ஏ குட்டி, என்கிட்ட இருக்க உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ஜீவன் கேட்க, பிடிக்கலடா அப்படின்னு டக்குன்னு பதில் சொல்லுச்சு. ஜீவன் அதை முறைச்சிட்டு கிளம்ப வீராக்கு இப்பதான் மூச்சு விட முடிஞ்சுது. நான் தான் உன்னை அந்த முட்டைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தேன்னு நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு வீரா கேட்டான்.
ஏன் சொல்லக்கூடாது, நீ தானே என்னோட சீஃப் அப்படின்னு அந்த பூனை கேட்டுச்சு. சீஃப், இது கூட நல்லா இருக்கே, நீ ஏன் என்ன அப்படி கூப்பிடுற அப்படின்னு கேட்டான். தெரியல, எனக்கு உன்னை அப்படித்தான் கூப்பிடணும்னு தோணுது. அதை விடு, நான் ரொம்ப வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வர, என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போறியா அப்படின்னு ஆசையா கேட்டுச்சு. எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்ச இடம் 2 தான். நாங்க முதல் நாள் சாப்பிட்டு பிரச்சனை பண்ணது, 2வது இப்ப இருக்கிற டென்ட். அதனால நீ தான் என்ன பார்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சிரிச்சான். அதான் உன் கூட பட்டுன்னு ஒருத்தி சுத்திட்டு இருக்காளே, அவளுக்கு கூடவா எதுவும் தெரியாது அப்படின்னு கேட்டுச்சு பூனை. ஏய், உனக்கு எப்படி பட்டுவ பத்தி தெரியும்? உன்னால அத பார்க்க முடியுதா அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் வீரா. ஏன் தெரியாம, எனக்கும் அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். எல்லாரும் என்ன பார்க்க முடியும், அத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. என் ஃப்ரெண்டு ஜீவன் கிட்ட கேட்ட மாதிரி யாராவது உன்னை பத்தி விசாரிச்சா என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சீரியஸ் ஆயிட்டான். இந்த ஊர் மாஸ்டர்ஸ் என்ன பார்க்காத வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அவங்க கண்ணுக்கு நான் தெரிஞ்சா மட்டும்தான் நீ பதில் சொல்ல வேண்டிய இருக்கும் அப்படின்னு பூனை சொல்லுச்சு. இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு வீராவால நினைக்காம இருக்க முடியல. நான் உனக்கு எப்போதும் பிரச்சனையா இருக்க மாட்டேன் சீஃப். காட்ட வேண்டிய விஷயத்த காட்டிட்டு யார் கண்ணுக்கும் தெரியாம நான் போயிடுவேன் அப்படின்னு அழகா கண்ணை சிமிட்டுச்சு. நான் அப்படி சொல்லல. ஏற்கனவே எனக்கும் இங்க இருக்க சில பேருக்கும் ஒத்து வராது. இதுல நீ எங்க இருந்து வந்த, என்ன ஏதுன்னு விசாரிச்சு எங்க அகாடமி மாஸ்டர் வரைக்கும் எதையும் கொண்டு போகாம இருந்தா சரி அப்படின்னு சொன்னான். அவனுங்க யார நிம்மதியா வாழ விட்டுருக்கானுங்க, எப்போதும் அவங்களால பிரச்சனை தான் அப்படின்னு பூனை கொஞ்சம் சீரியஸா பேச வீரா அதையே பார்த்துட்டு இருந்தான். என்ன, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு யோசிக்கிறியா? நான் உள்ள ரொம்ப வருஷம் இருந்தாலும் வெளியே நடக்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சு. எங்க அகாடமில விநாயக் அடுத்ததா நடக்க போற காம்படிஷன் பத்தி மாஸ்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தா. திரும்பவும் முட்டை டாஸ்க் பத்தி பேச்சு வந்துச்சு. விநாயக், நீ போய் யோகியை கூட்டிட்டு வா அப்படின்னு மாஸ்டர் சொல்லும் போதே சஞ்சீவன் மட்டும் உள்ள வந்தான். அவனை பார்த்த உடனே எல்லாரும் பேசிட்டு இருந்த விஷயத்தை நிறுத்திட்டு என்ன வேணும் அப்படின்னு விசாரிச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சஞ்சீவன் கூட இருக்கிறதுனால யோகி பேச தயங்குறான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால அவனை அவாய்ட் பண்ண முடிவு பண்ணாங்க. மாஸ்டர், நாங்க நாளைக்கு எங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம். யோகி இந்த போட்டியில ஜெயிச்சதால அவனுக்கு என்ன பாயிண்ட்ஸ், ஏதாவது ரிவார்ட்ஸ் உண்டா அப்படின்னு கேட்டான். நீங்க போய் யோகியை கூட்டிட்டு வாங்க, நாங்க அவன் கிட்ட பேசுறோம். உங்களுக்கு பசங்களை ட்ரெயின் பண்ற வரைக்கும் தான் கடமை இருக்கு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் பத்தி எல்லாம் கேட்கணும்னு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்வம் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தி சொன்னாங்க. ஐயோ மாஸ்டர், நீங்க யோகியை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் இந்த டாஸ்க்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கான். அதனால ரெஸ்ட் எடுக்க சொல்லி நான் தான் அவனை விட்டுட்டு வந்தேன். இல்லனா எனக்கு முன்னாடி அவன் தான் இங்க வந்து நின்னு இருப்பான் அப்படின்னு சஞ்சீவன் வழிய அவங்க எந்த ரியாக்ஷனும் காட்டல. சரி, கொஞ்சம் வெளியே இருங்க, நாங்க பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சஞ்சீவன் விநாயக் 2 பேரையும் போக சொல்லிட்டாங்க. என்ன மாஸ்டர், வந்ததுல இருந்து ஒரே பரபரப்பா இருக்கீங்க. உங்க ஊருக்கு போறோம்னு சந்தோஷமா, இல்ல வீரா பத்தி ஏதாவது அப்படின்னு இழுத்தான் விநாயக். என்னோட ஸ்டூடெண்ட் யாரு ஜெயிச்சாலே எனக்கு சந்தோஷம் தான். இதுவே எங்க அகாடமியா இருந்தா பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து என்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருப்பேன். இங்க எல்லாமே ரொம்ப அமைதியா நடக்குது, அதனால நானும் அடக்கி வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் தூரத்துல வீரா ஆள்காட்டி விரல தன்னோட முதுகுக்கு நேரா நீட்டி ஏதோ பேசிட்டு இருக்கிறத இவங்க கவனிச்சாங்க. உடனே 2 பேரும் மனசுலயும் வேற வேற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா உள்ள போன வீராக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா அத மறைக்கிறான் அப்படின்னு சஞ்சீவன் யோசிச்சான். யோகி முட்டைய உடைச்சிருந்தா அதுக்குள்ள இருக்கிற ஜந்து இவ்வளவு நேரத்துக்கு வெளியே வந்து இருக்கணும். ஆனா அவன் எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்கான். இந்த சஞ்சீவன் மாஸ்டரும் அத பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு விநாயக் யோசிச்சான். அதுக்குள்ள உள்ள இருந்து மாஸ்டர் சஞ்சீவனை கூப்பிட விநாயக் வீரா கிட்ட பேச வந்துட்டான். நீ என்ன சாப்பிடுற? இவ்வளவு வருஷம் உள்ள இருந்திருக்க, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு வீரா பூனை கிட்ட கேட்டான். ஆனா அது பதில் சொல்லாம டக்குன்னு அவன் தோள் மேல போய் உட்காந்துக்குச்சு. திடீர்னு அதோட ஆக்ஷன் பார்த்துட்டு புரியாம திரும்பின வீரா முன்னாடி விநாயக் வந்து நின்னான். அதான் உங்க மாஸ்டர் வந்துட்டாங்களே, ஏன் இன்னும் எங்க ஊர்லயே தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு கோவமா கேட்டான். இங்க எனக்கு நிறைய கடமை பாக்கி இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு கை கட்டி சொன்னான் வீரா. ஒருவேளை இவன் புதையல் பத்தி பேசுறானோ
அப்படின்னு விநாயக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே பேச்ச மாத்தி, எனக்கும் உன் கூட சண்டை போடணும்னு எதுவும் இல்ல வீரா. ஏதோ நீ என்னை விட அதிகமா பேட்டில் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டேன்னு கொஞ்சம் பொறாம, எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொன்னான். என்னடா இவன் அந்நியன் மாதிரி மாறி மாறி பேசுறான் அப்படின்னு வீராவால விநாயக் பத்தி ஒரு முடிவுக்கு வரவே முடியல. சரி, என்ன இருந்தாலும் எங்க ஊருக்கு வந்து நீயும் கடைசி ஸ்டேஜ் முட்டையை உடைக்கிற ரூம் வரைக்கும் போயிருந்தேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். சீஃப், தயவு செஞ்சு இவன் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு பூனைக்குட்டி வீரா காதுல கிசுகிசுப்பா சொல்லுச்சு. விநாயக் கரெக்டா அந்த டைம்ல பூனைக்குட்டிய பாத்துட்டான். ஏய், நீ தானே இந்த முட்டைக்குள்ள இருந்த ஜந்து அப்படின்னு கரெக்டா அதை கண்டுபிடிக்க வீரா தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பூனையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு வீராவை முறைச்சு பார்த்தான். நீயும் உங்க அகாடமி சேர்ந்த பசங்களும் எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இப்பவே மாஸ்டர்ஸ் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன் பாரு அப்படின்னு மிரட்ட வீரா அவனை தடுத்தான். நாங்க என்ன ஏமாத்தணும்? உங்க யாருக்கும் அந்த முட்டையை அடிக்கிற வக்கு இல்ல, எங்களை வம்பிழுகிறீங்களா அப்படின்னு தைரியமா கேட்டான். எங்களுக்கு வக்கு இல்லைனாலும் உங்களை மாதிரி ஏமாத்துற புத்தி இல்ல. நீ முட்டையை அடிச்சுட்டு ஒரு பக்கம் இந்த பூனைக்குட்டியை வச்சு ஏதாவது ஸ்பெஷல் பவர் வாங்குவ, அந்த பக்கம் யோகி பேட்டில் பாயிண்ட்ஸ் எடுத்துப்பான். நடுவுல நாங்க ஏமாந்து போய் நிக்கணுமா அப்படின்னு கோவமா கேட்டான் விநாயக். அறிவில்லாத பேசாத, இது அந்த முட்டைக்குள்ள இருந்த ஜந்து கண்டிப்பா கிடையாது. என் கூட சக்கரவர்த்தி டாஸ்க்ல இருந்து கூட இருக்கு அப்படின்னு வீரா பூனைய காப்பாத்த பொய் சொன்னான். அப்படியா? இத உன்னால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு விநாயக் கேட்க வீரா இந்த கேள்வியை எதிர்பார்க்கல. நான் நிறைய டாஸ்க்ல வின் பண்ணதுல எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கிடைச்சிருக்கு, அதுக்கு என் கூட வந்தவங்க தான் ப்ரூஃப் அப்படின்னு தைரியமா அடிச்சு விட்டான் வீரா. அப்போ எதுக்கு என்ன தடுக்கிற? உங்க ஊரு மாஸ்டர் கிட்ட உன்னை பத்தி பெருமையா சொல்றேன் வா அப்படின்னு விநாயக் வீராவை கையோட கூட்டிட்டு போயிட்டான். இங்க சஞ்சீவன் யோகிக்காக பேட்டில் பாயிண்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே சந்தோஷமா வாங்கிட்டு இருந்தான். அவங்க எல்லாருக்குமே யோகி அந்த டாஸ்க் பண்ணலன்னு நல்லாவே தெரியும். ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு, பண்ணிதான் ஆகணும்னு கடமையா செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் வீராவோட கோவமா உள்ள வந்தான் விநாயக். அங்க எடுத்து வச்சிருந்த வெப்பன் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. கரெக்டா சஞ்சீவன் கையில அவங்க குடுக்கிற சமயத்துல அதை தட்டி விட்ட விநாயக்க எரிக்கிற மாதிரி பார்த்தாங்க மாஸ்டர்ஸ். இது என்ன பழக்கம்? முதல்ல பர்மிஷன் இல்லாம உன்னை யாரு உள்ள வர சொன்னது அப்படின்னு ஒரு மாஸ்டர் விநாயக்க கோவமா கேட்டாரு. தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றது நிதானமா கேளுங்க. இவங்க 2 பேரும் ஒரே அகாடமில இருந்து வந்து நம்மள முட்டாளாக்க நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு விநாயக் ஆரம்பிச்சான். வீராவை பார்த்த உடனே சஞ்சீவனுக்கு பயங்கர டென்ஷன். கடைசி வரைக்கும் யோகிக்கு எதுவும் நல்லது நடக்க கூடாதுன்னு உனக்கு என்ன அவ்வளவு ஆத்திரம் வீரா அப்படின்னு சஞ்சீவன் ஒரு பக்கம் ஆரம்பிக்க மாஸ்டர் வாய மூட சொல்லி அடக்கிட்டார். விநாயக், முதல்ல நீ எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா பேசணும். உனக்கு யார் மேலையாவது இருக்கிற கோவத்தை காட்ட இது இடம் கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. இந்த வீராவை ஏற்கனவே நான் அவங்க அகாடமில பாத்திருக்கேன் மாஸ்டர். அங்க சாதாரணமா இருந்தவன் திடீர்னு மாஸ்டர் கூட போட்டி போடுற அளவுக்கு பெரிய ஆளா ஒரே நாள்ல மாறிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சான். இது ஒரு விஷயமா விநாயக்? சில பேர் எவ்வளவு நாள் டெக்னிக்ஸ் பழகினாலும் போட்டின்னு வரும்போது பயந்து கோட்டை விட்டுருவாங்க. அதே மாதிரி சில பேர் சாதாரணமா இருப்பாங்க, திடீர்னு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு அந்த விஷயத்த சப்புனாக்கிட்டாங்க. நான் கூட இவ்வளவு நேரம் இவங்க பேசினதை வச்சு பெரிய டெரர் பீஸா இருப்பாங்கன்னு நினைச்சா இவ்வளவு மட்டமா இருக்காங்களே அப்படின்னு சஞ்சீவன் ஒரு பக்கம் மாஸ்டர்ஸ் பத்தி மனசுல கருவினான். சரி மாஸ்டர், அங்க நடந்ததை விடுங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் கையில என்ன வச்சிருந்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டான். உடனே வீரா, மாஸ்டர் இவன் சொல்றது எல்லாமே வீண் பழி, எதுவும் நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு வாயை திறந்தான். அங்க இருந்த மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வீரா மேல ஏதோ ஒரு மரியாதை தானாவே வந்துச்சு. அதுக்கு அவனோட அடக்கமான அணுகுமுறை, அவங்க வெச்ச போட்டியில எந்த அலட்டலும் இல்லாம ஜெயிச்சதுன்னு லிஸ்ட் பெருசாவே இருக்க விநாயக் அவன் மேல பழி போட்டதும் அவங்களால அதை ஏத்துக்க முடியல. அவன் மேல குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீ ஏன் இந்த வாட்டி முட்டை அடிக்கிற டாஸ்க்ல கலந்துக்கல அப்படின்னு ஒரு மாஸ்டர் மடக்குனாரு. அது அப்படின்னு விநாயக்கால பதில் சொல்ல முடியல. நீ முதல்ல நாங்க சொல்றத கேட்டு மரியாதையா நடந்துக்க பாரு, அப்புறமா வேற அகாடமி பசங்க மேல பழி போடலாம் அப்படின்னு சொல்ல விநாயக்கு அசிங்கமா போயிடுச்சு. போயும் இந்த வீரா முன்னாடியே அசிங்கப்படணும் அப்படின்னு கோவப்பட்டான். மாஸ்டர், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் கலந்துக்கல அப்படின்னு சமாளிக்க பார்த்தான். இவங்க பிரச்சனை இப்ப முடியாது போல இருக்கு. நடுவுல அப்படியே நம்மள டீல்ல விட்டுட்டாங்க.
அப்படின்னு யோகி பாயிண்ட்ஸ் கிஃப்ட் எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடணும்னு சஞ்சீவன் ஐடியா பண்ணான். மாஸ்டர், இதெல்லாம் உங்க அகாடமி விஷயம். என்ன இருந்தாலும் நானும் வீராவும் வேற இடத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க கிளம்பலாமா அப்படின்னு இதுக்கு மட்டும் வீராவை பக்கத்துல வச்சுக்கிட்டான். அதுக்கு காரணம், அவங்க வந்ததுல இருந்து வீராவை ஒரு மாதிரி நல்ல விதமா பாக்குறது சஞ்சீவன் கவனிச்சிட்டான். அதனால அவனை உள்ள இழுத்தா ஈஸியா அனுப்பிடுவாங்கன்னு கணக்கு போட்டான். இவன் அவ்வளவு நல்லவன் இல்லையே அப்படின்னு வீரா மனசு ஒரு பக்கம் சஞ்சீவன் பத்தி யோசிச்சாலும் இன்னொரு மனசு பூனைய பத்தி தான் நினைச்சிட்டு இருந்துச்சு. விநாயக் கைக்கு மாறினதுல இருந்து வீரா பூனைய பார்க்கவே இல்ல. எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நெற்றிக்கண் ஹெல்ப் எடுத்துக்கிட்டான். அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருந்துச்சு. நெற்றிக்கண் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்த அதுக்கப்புறம் வீரா தைரியமா இருந்தான். எது, இங்க இருந்து கிளம்புறீங்களா? யாரையும் நான் விட மாட்டேன், மரியாதையா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கை காட்டுனா விநாயக். உட்கார்ந்துட்டு இருந்த மாஸ்டர்ஸ் அவன் கைய பார்த்துட்டு எழுந்து நின்னுட்டாங்க. நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.